ஹலோ குட்டீஸ். இன்னையிலேருந்து திருக்குறளை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்ல போறேன். அதுலேருந்து எவ்வளோ விஷயம் நீங்க கத்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். திருவள்ளுவர் அவர் எவ்வளோ திருக்குறள் எழுதியிருக்காருன்னு தெரியும் இல்லையா? 1330. 2 அடி திருக்குறள். ஆனா இந்த 2 அடி திருக்குறள்ல நிறைய விஷயங்களை நமக்காக சொல்லி கொடுத்துருக்காரு. தனி மனித ஒழுக்கம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தரும் ஒழுக்கமா இருந்தாங்க அப்படின்னாவே அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருந்தா இந்த நாடே நல்லா இருக்கும். ஒரு நாடு நல்லா இருந்தா இந்த உலகமே நல்லா இருக்கும். அந்த தனி மனித ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்கணும், எந்தெந்த மாதிரி நல்ல குணங்களை நாம வாழ்க்கையில வளர்த்துக்கணும், தர்மம் செய்யறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அறம்னா என்ன, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒண்ணு கூட விடாம ஒரு மனிதனோட வாழ்க்கையில என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே திருவள்ளுவர் கவர் பண்ணி எழுதினது தான் திருக்குறள். திருக்குறள்ல முதல்ல அவரு யாரை கும்பிடுறாரு தெரியுமா? கடவுளை தான். நீங்களாம் சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க. கடவுள் பத்தி உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஏன் கடவுள் யாருன்னே தெரியாது, அவர் மேல எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, அந்த மாதிரியும் இருக்கலாம். ஏன் கடவுள்னு ஒருத்தரை நம்ம வச்சிருக்கோம், ஏன் கும்பிடுறோம்? அதுவும் இந்த உலகத்துல நிறைய கடவுள்கள் இருக்காங்க, நிறைய சுவாமியை வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பவர்ஸோட இருக்காங்க. நீங்க பாக்குறீங்க இல்லையா, அவெஞ்சர்ஸ்ல அயன்மேன், ஸ்பைடர்மேன், இந்த மாதிரி ஒவ்வொரு சூப்பர் ஹீரோவுக்கும் ஒவ்வொரு சூப்பர் பவர்ஸ் இருக்க மாதிரி தான் நம்ம உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சூப்பர் பவர்ஸ் இருக்கு. ஓகேயா? நம்மள மீறி ஒரு சக்தி இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகம் எப்படி இயங்குது, சூரியன் கரெக்ட் டைம்க்கு எப்படி வராரு, நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. நாம தான் சூரியனை சுத்திட்டு வரோம், சூரியன் அப்படியே தான் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா மழை பெய்யணுங்கிற நேரத்துல மழை கரெக்டா பெய்யுது. மரம்லாம் எப்படி காய்ச்சு பூ கொடுத்து பழம் கொடுத்து நம்மள எல்லாத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நாம கடவுள்னு சொல்றோம், இயற்கைன்னு சொல்றோம். நாம எப்படி ஒவ்வொரு சூப்பர் ஹீரோக்கும் ஒரு உருவம் கொடுத்து, ஒரு ட்ரெஸ் கொடுத்து, ஒரு பவர்ஸ் கொடுத்து நம்ம ஃபில்ம் எல்லாம் எடுக்கிறோமோ, அதே மாதிரி தான் இங்க நிறைய கடவுளர்கள் இருக்காங்க. உங்க வீட்ல சாமியவே கும்பிடாம இருக்கலாம், சாமியை கும்பிடலாம். உருவமே இல்லாம கூட சாமி கும்பிட்றவங்களும் இருக்காங்க. எந்த மதமானாலும் சரி, ஏன் சாமியை கும்பிடணும்? இன்னைக்கு ஸ்டோரியா சொல்ல போறதில்ல, பட் இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு ஏன் சாமியை கும்பிடணும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷேப், ஒவ்வொரு வடிவம். விநாயகர் பார்த்தீங்கன்னா யானை ரூபத்துல இருக்காரு, யானை முகம். ஆஞ்சநேயர் குரங்கு முகம், குரங்கு. நரசிம்மர் சிங்க முகம். இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் ஓட முகத்தோட இருக்கிற சுவாமிகளும் இருக்காங்க. ஸ்ரீராமன், கிருஷ்ணன், மனிதனா பிறவி எடுத்த கடவுளர்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் கும்பிடணுங்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்றேன், ஓகேவா? நீங்க உங்க வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஓகே, லைஃப் நமக்கு பார்த்திங்கன்னா ரொட்டீன் ஆயிடுச்சு. ஒரு ஷெட்யூல் போட்டு காலையில் எழுந்திருக்கிறோம், சாப்பிட்றோம், ரெடி ஆகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், ஈவினிங் வீட்டுக்கு வரோம், அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம்.
வேலைக்கு போறவங்களுக்கு அதேதான். ஸ்கூல்லையே காலேஜ், காலேஜ்லயே ஆஃபீஸ். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்கவங்க ஏஜுக்கு, அவங்கவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய நாளு ஒரு ரொட்டீனா, ரொபாட்டிக்கா போய்க்கிட்டே இருக்கு. இதுக்கிடையில நமக்கு நெறைய பிரச்சனையும் வரும். பயமும் வரும். இந்த பயத்த, பிரச்சனைய நமக்கு உள்ளது உள்ளபடியே எல்லாராலயும் புரிஞ்சுக்க முடியுமா? சரி, உங்க வீட்ல உங்க அப்பா, அம்மாவுக்கு நீங்க உங்க மனசுல நெனைக்கிறது, நீங்க செய்யறது, இல்ல நெனைச்சது நீங்க செய்ய போறது, இது எல்லாத்தையும் வந்து உங்க அம்மாவாலயோ, உங்க அப்பாவாலயோ உடனே கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா? அவங்களுக்கு அந்த பவர்ஸ் கிடையாது. ஆனா, அம்மாவும், அப்பாவும் சீக்ரெட்டா நீங்க நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாம கூட இருக்கலாம். இல்ல நெறைய நம்பிக்கை உள்ளவங்களாவும் இருக்கலாம். ஓகேவா? இத செய், அத செய் நெறைய விஷயங்களும் சொல்லலாம். ஆனா கான்செப்ட் ஒண்ணு தான். என்ன பொறுத்தவரைக்கும் கடவுள ஏன் கும்பிடுறோம் அப்டின்னா, அது உங்களுக்கும், உங்க மனசுக்கும் ஒரு லிங்க கிரியேட் பண்ணுது. ஏன்னா நீங்க கடவுள்கிட்ட வாய திறந்து பேச மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. அவர் இப்ப உங்க முன்னாடி ஒரு பெர்சனா நிக்கிறாரு அப்டின்னா, நீங்க அவர்கிட்ட நெறைய விஷயம் சொல்லுவீங்க. ஆனா, கடவுள் வந்து நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாரு. அவர் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் இருக்காரு. மனசுக்குள்ள இருந்து மனசார வேண்டிக்கிட்டா கூட கடவுளுக்கு அது கேட்கும். அப்போ உங்க மனசுக்கும் உங்களுக்கும் ஒரு லிங்க் வந்து கிரியேட் ஆகும். நீங்க என்ன பண்ணுவீங்க? இது வந்து ஒரு வகையான செல்ஃப் டாக். ஓகேவா? நம்மளுடைய ஆழ் மனசுக்கு நமக்கு என்ன தேவை? நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்குது? அத எப்படி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும்? அந்த மாதிரி ஒரு நல்ல ஜீனியஸான ஒரு மைண்ட் தான் நமக்குள்ள இருக்கு. இது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளயுமே இருக்கு. ஆனா, இது காலப்போக்குல யாருமே வந்து அத நமக்கு சொல்லி தர்றதே இல்ல. ஓகேவா? ஏன் இந்த விஷயம்லாம் உங்க அப்பா, அம்மாவுக்கு கூட தெரியாமலும் இருக்கலாம். ஏன்னா, இதுல 90% பார்த்தீங்கன்னா, பிளைண்டா எங்க தாத்தா, பாட்டி சாமி கும்பிட்டாங்க. நாங்களும் அந்த சாமி கும்பிட்றோம். எங்க அப்பா, அம்மா சாமி கும்பிட்டாங்க. அதனால நாங்களும் இத கும்பிட்றோம்னு, இப்படி வந்து ஜெனரேஷன் வைஸா கும்பிட்டு வரவங்க தான் ஜாஸ்தி. திடீர்னு ஒருத்தர் மேல ஈர்ப்பு வந்து, பக்தி வந்து, நம்ப சாமி கும்பிட்றோம்னா, அது ரொம்ப ரேரா நடக்கிற விஷயம். ஏன்னா, இப்ப நமக்கு நெறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. மொபைல் இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு. நம்ம அதுல தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம், விளையாடுறோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சு போச்சு. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம கடவுள் பத்தி யோசிக்கிறது கூட கிடையாது. அதனால செல்ஃப் டாக்கும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு மனுஷன் நமக்கு நாமே ஊக்கப்படுத்திக்கிறது, நமக்குள்ள நாமளே பேசிக்கிறது, நெறைய ஐடியாஸ் வந்து குடுக்க ஆரம்பிக்கும். அத இன்டியூஸ் பண்ற விதமா தான் கடவுள கும்பிடுங்கன்னு நம்ம பெரியவங்களா சொன்னாங்க. அதுக்கு பல உருவங்களும் இருக்கு. அதற்கான அந்த ஒரு கடவுளுக்கு சக்தி குடுக்கறது யார் தெரியுமா? நீங்க தான். நீங்கன்னா உங்களோட நம்பிக்கை. நீங்க நெறைய படத்துல பார்த்திருப்பீங்க இல்லையா? சம்டைம் சூப்பர் ஹீரோஸே பவர் இல்லாம ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது, "உங்களால முடியும்" அப்படின்னு யாரோ ஒரு சின்ன குழந்தையோ, பையனோ வந்து சொல்லும்போது, அவங்களோட நம்பிக்கை அவங்களுக்கான அந்த சக்திய குடுக்கும். இந்த மாதிரி தான் நம்ம உலகத்துல இருக்கிற கடவுள்களும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு அவங்கள நம்புறீங்களோ, அத பொறுத்து தான் அவங்களுக்கான சக்தி கிடைக்கும். அவங்க அதுக்கு மூலமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? ஸோ, இன்னையிலிருந்து உங்க வீட்டு சாமி ரூம்ல எந்த சுவாமி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அந்த சுவாமிய மனசார பார்த்துக்கோங்க. பார்த்து உங்களுக்கு நீங்க தினைக்கும் பார்த்து, பார்த்து தினைக்கும் கும்பிடும்போது தான் உங்களுக்கு அந்த சுவாமி மேல ஈர்ப்பு வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், உங்க அப்பா, அம்மா கிட்டயோ, தாத்தா, பாட்டி கிட்டயோ இந்த பிள்ளையாரோட கதை என்ன? ஆஞ்சநேயரோட கதை என்ன? ராமனோட கதை என்ன? கிருஷ்ணனோட கதை என்னன்னு ஒவ்வொரு சுவாமியோட கதையும், இல்ல அம்பாளோட கதை என்ன? சிவனோட கதை என்ன? முருகனோட கதை என்னன்னு ஒவ்வொன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக தெரியுமா? அப்போ அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? அவங்க மேல உங்களுக்கு
ஒரு அன்பு உருவாகும். அந்த ஒரு ஈர்ப்பு உருவாகும். உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு 3 ஸ்டெப் என்ன தெரியுமா? நீங்க உங்க மனசுல அந்த சுவாமி இருக்கிறதா நெனச்சு மனசுக்குள்ளேயே, பிள்ளையாரப்பா இன்னைக்கு எப்படியாவது வந்து என் மிஸ் என்னை திட்டவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க. மிஸ் திட்டமாட்டாங்க. ஓகே. பிள்ளையாரப்பா இன்னைக்கு நான் எக்ஸாம் நல்லா எழுதிடணும். எதுவுமே மறக்கக்கூடாது அப்படின்னு மனசுல வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நீங்க நல்லா எழுதுவீங்க. இது உங்க மனசுக்கு குடுக்குற இந்த செல்ஃப் டாக்னால இன்னும் என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல. நீங்க ரொம்ப பயந்து இருந்தாலோ, இல்ல கெட்ட கனவு, இல்ல யாரோ உங்கள முன்ன பின்ன தெரியாதவங்க ரொம்ப திட்டிட்டாங்க, இல்ல கிளாஸ்லயோ, காலேஜ்லயோ யாரோ வந்து உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. உங்க மனசு தாங்கல. ஆனா அத வெளியவும் அப்பாகிட்டயோ, அம்மாகிட்டயோ சொல்லவும் முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, நீங்க யார்கிட்ட தான் போய் சொல்லுவீங்க? அதுக்கு நீங்க கிரியேட் பண்ற ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் யாரு? கடவுள். அந்த கடவுள்கிட்ட மனசார சொல்லிடுங்க. அழுக வந்தா கூட அழுதுருங்க. தப்பே கிடையாது. அவர்கிட்ட, கிருஷ்ணா இன்னைக்கு பாரு இந்த ஃப்ரெண்டு கூட நான் ரொம்ப ஜாலியா தான் இருந்தேன். ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் என்னை திட்டிட்டான். என் மேல கோபமா இருக்கான்." அப்படின்னு கிருஷ்ணா கிட்ட சொல்லுங்க. அவன் ஏன் உங்களை திட்டினான்? எதுக்காக கோபமா இருக்காங்கிறத கிருஷ்ணா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மூலமா உங்களுக்கு சொல்லுவாரு. ஏன் உங்க மனசாட்சியாவே இருந்து உங்ககிட்ட பேசுவாரு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த பாண்ட் வந்து உங்களுக்கு இந்த செல்ஃப் டாக்க இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நான் வந்து கடவுள கும்பிட சொல்றேன். செல்ஃப் டாக்க நீங்க இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய ஆறுதலோ, இல்ல நீங்க பயந்திருக்கிற சூழ்நிலையில தைரியத்த குடுக்கறதுக்கோ, யாரும் வெளியிலருந்து வரவே வேண்டாம். நீங்க தனியா வேற எந்த இடத்துக்கு போனாலும் உங்களால ஜெயிக்க முடியும். இன்கேஸ் தோத்தாலும் அத ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் உங்க மனசுலருந்து கிடைக்கும். அதுக்காக தான் சுவாமிய கும்பிட சொல்றோம். அது எந்த ரூபத்துல வேணாலும் நீங்க விரும்பி அவர கும்பிடலாம். அவர நீங்க ஃப்ரெண்டா வச்சுக்கலாம். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா, ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது சீக்ரெட் ஃப்ரெண்டா உங்களுக்கு பிடிச்ச சுவாமிய நீங்க வச்சுக்கோங்க. சரியா? அவர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. உங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்ல முடியாத சீக்ரெட், உங்க டீச்சர்ஸ் கிட்ட, ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத சீக்ரெட், எதுவா இருந்தாலும் உங்களோட அந்த கடவுள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா அவர் அத பத்திரமா அந்த சீக்ரெட்ட மெயின்டெயின் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியவே வர முடியல அப்படின்னா, அவரு உங்களுக்குள்ள இருந்து தைரியத்த குடுப்பாரு. பலத்த குடுப்பாரு. இந்த சாமியோட ஸ்டோரீஸ்ல எதுக்கு தெரியுமா நான் கேட்க சொல்றேன்? அவங்கலாம் இந்த மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும்போது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஆஞ்சநேயர்லாம் நெறைய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க. ஆஞ்சநேயர் அவ்ளோ குறும்புத்தனம் பண்ணுவாரு. அப்போ அந்த குறும்புத்தனம்லாம் பண்ணும்போது, அவரு எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணாரு? இந்த மாதிரி உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு எப்படி இன்டியூஸ் ஆகும். உங்களுக்கு அது வந்து ஸ்பீடா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். புத்திசாலித்தனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் புத்திசாலித்தனம் நமக்கு தக்க சமயத்துல, கரெக்ட்டான சமயத்துல அது வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, நீங்க எந்த ஒரு பிரச்சனையில இருந்தும் அத சால்வ் பண்ணி தைரியமா வெளிய வர முடியும். சரிங்களா? அதனால இன்னையிலிருந்து உங்களுக்கு புடிச்ச தெய்வம் யாரோ, அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட தினைக்கும் அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் தூங்குறதுக்கு முன்னாடி பேசுங்க. "இன்னைக்கு ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன? அவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ் மாதிரி தான். உங்களோட நம்பிக்கை தான் உங்களுக்கு பவர்ஸ் குடுக்கும். ஓகே கிட்ஸ்? தேங்க் யூ.